ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ப்ளூடூத் முறை பணி நிபந்தனைகள் தொடர்பாக தமிழக அரசு கைவிடக் கோரி ரேஷன் கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ப்ளூடூத் முறை எதிர்ப்பு, பணி நிபந்தனைகள் சார்ந்த 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் முறையை செயல்படுத்தி வரும் அரசு நடவடிக்கையால் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கும் போது தாமதம் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜூலை 14ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளும் மூடப்பட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலே உள்ள 212 தொடக்க வேண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் கூட்டப்பட்டுள்ளன. சுமார் 936 நியாய விலை கடைகளும் 17 நியாய விலை கடைகள் 300 கடைகளும் மொத்தம் 1136 கடைகள் இன்று செயல்படவில்லை. மேலும் தொடக்க வேண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் இன்று நகைக்கடன் வழங்கும் பணி, உரம் மற்றும் பூச்சி மருந்து செயல்படுத்தல், விநியோகம் பணி, நியாய விலை கடை பணி என சுமார் 50 கோடி அளவில் இன்று ஒரு நாள் மட்டும் வியாபார வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளது. எங்களது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இந்த ப்ளூடூத் முறையை கைவிட வேண்டும். நாங்கள் ப்ளூடூத் முறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என கூறவில்லை. அதில் உள்ள இடர்பாடுகளை களையுங்கள் என்றுதான் கூறிக்கொண்டு வருகிறோம். எனவே அந்த உள்ள இடர்பாடுகளை களைந்து எங்களது விற்பனையாளர் இன்னல்களை களைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அல்லது இந்த எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இன்று நாங்கள் ஏற்கனவே எடுத்துள்ள மாநில சங்க தொழிற்சங்க முடிவின்படி வருகின்ற 14/7/2025 முதல் தொடர் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட உள்ளோம் என்பதை இதன் வாயிலாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.